ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷனில் இன்னொரு மெத்தட் சம் தான் போட போகிறேன். அந்த சம் பாருங்கள். இந்த சம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குயிக்காகவும் ஈஸியாகவும் எப்படி போடுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது போலவே இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் வந்து மெம்பர் ஆகிக்கங்க. சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு வந்து என்னோடய சேனலுக்குள்ளே போனீங்கன்னாக்கா அங்கே ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணுறது மூலியம் என்னோடய சேனலில் வந்து நீங்கள் மெம்பர் ஆகலாம். வாங்க இந்த சம் எப்படி போடுறேன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தோம்னா இது ஒரு மெத்தட் சம். அந்த சம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு முதல்ல பாருங்கள். மேலே வந்து 2 டேர்ம் இருக்குது, இடையில ஒரு ப்ளஸ் கண்டிஷன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேர்ம் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சம் இருக்கும். அதாவது மேலே 2 டேர்ம் இருக்கும் ப்ளஸ் கண்டிஷன், கீழே 2 டேர்ம் இருக்கும் ப்ளஸ் கண்டிஷன் கொடுத்து. அது வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தோம்னாக்கா மேலே இல்லைன்னா கீழே 2 டேர்ம் இருக்கும். இல்லைன்னா மேலே இல்லைன்னா ஒரு டேர்ம் மட்டும் இருக்கும், 2 டேர்ம் இருக்குது. அதே மாதிரி நான் சொல்கிறது புரியுதுங்களா? √20 + √45 இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்போ 2 கீழே வந்து ஒரே ஒரு உறுப்பு இருக்கா? இது மாதிரி வர சம் தான் இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது நார்மலாக எல்லோரும் எப்படி போடுவாங்கன்னு பார்த்தோம்னாக்கா எல்சிஎம் அந்த மெத்தடில் போடுவாங்க. அது வந்து நமக்கு வந்து டைம் எடுக்கும். நான் சொல்கிற மெத்தட் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா இப்போ இந்த மெத்தடில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 3த்துலேயும் பார்த்தோன்னா ஒரு காமனான நம்பர் இருக்கும். இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் பார்த்தோம்னா 5 வந்து ஒரு காமனான நம்பர் இருக்குது. நம்ம காமனான நம்பர் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. அந்த காமனான நம்பர் எடுக்கும்போது உள்ளே வந்து நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் நம்பராக வரணும். எப்படி சொல்கிறேன்னு புரியுதுங்களா? 1 4, அதாவது 1 1 2 2 4 3 9 நன்னாங்கு 16 5 25 இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் நம்பராக வரும். ஸ்கொயர் நம்பராக வரணும் நம்ம வந்து பிரிக்கும் போது. இப்போ உதாரணமாக இப்போ இந்த 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 நம்பர் எடுத்துக்குவோம். அதாவது இது எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா 5ங்கிறது காமனாக இருக்குது. இதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும். இந்த சம்மில் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. 5 வந்து காமனாக எடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ 3த்துலேயும் பார்த்தோம்னாக்கா 5 வந்து காமனாக இருக்குது. ஓகேங்களா? 3த்துலேயும் வந்து 5 வந்து நம்ம வந்து காமனாக எடுக்கலாம். 3த்துலேயும் பார்த்தோம்னா 5 வந்து நமக்கு காமனாக இருக்குது. 5 காமனாக இருக்கும் போது இதில் பார்த்தோம்னா 4 × 5 5ன்ட்டு இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் வந்து உள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை, நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். இதில் வந்து 5 எடுத்துட்டேன். அப்போ உள்ளே வந்து √4 இருக்கும். ப்ளஸ் இதில் பார்த்தோம்னாக்கா 9 × 5 இருக்குமா? 5 மேலே வச்சுருக்கோம். அப்போ உள்ளே வந்து 9 இருக்கும். கீழே வந்து √1 இருக்கும். இது வந்து நமக்கு வந்து நார்மலாகவே அமைஞ்சிருச்சு. அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ உள்ளே போடுறோம்ல, இந்த நம்பர் வந்து ஸ்கொயர் ரூட் நம்பராக தான் இருக்கணும். ஸ்கொயர் ரூட் நம்பராக இல்லை அப்படின்னா நம்ம வந்து வேறு நம்பரை மாற்றுற மாதிரி இருக்கும். அது அடுத்த சம் வரும், நான் சொல்கிறேன். நமக்கு இப்போ கிடைச்சது எல்லாமே ஸ்கொயர் ரூட் நம்பர். இதில் இன்னொரு தடவை சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாமல். நமக்கு கொடுத்துருக்கிற சம்மும் இப்படி இருக்கணும். மேலே 2 டேர்ம், இல்லைன்னா கீழே ஒரு டேர்ம். அப்படி இல்லைன்னா கீழே 2 டேர்ம், மேலே ஒரு டேர்ம், அப்படி இருக்கணும். ஏன் அப்படின்னாக்கா இப்போ கீழே இந்த 5 இருக்குங்களா? இந்த 5 இங்கே இருக்கும். இங்கே வந்து 2த்துலேருந்து ஒரு நம்பரை காமனாக எடுக்கலாம். அப்போ ஒரு 5 வரும். இதுக்கும் கேன்சல் ஆகிடும். இதுதான் மெத்தடு. அது நம்ம அந்த ஸ்டெப்புக்கு போகாமல் அந்த காமனாக உள்ளதை விட்டுட்டு உள்ளே உள்ள நம்பரை மட்டும் எடுத்திருக்கும் போது இந்த 4க்கு வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து 2 ப்ளஸ் √9க்கு 3 இஸ் டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 5. ஆன்சர் வந்து 5. இன்னொரு சம் போடும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ அடுத்த சம் சொல்கிறேன். இது கொஞ்சம் கடன்னு சொல்கிறேன் ஈஸியாக. ஏன்னா நான் குயிக்காக போடுற மெத்தட்னு சொன்னேன். அதை நான் சொல்லிக் கொடுக்குறதுல டைம் ஆனிச்சு. இப்போ இந்த 3 நம்பரையும் பாருங்கள். இது எல்லாத்துலேயும் வந்து 3 காமனாக இருக்குது. அப்போ 3. அப்போ ஃபஸ்ட் ரூட்டில் நமக்கு என்ன கிடைக்கும்னாக்கா √4 ப்ளஸ் செகண்ட் ரூட்டில் 25 ஈர் 3 6 ஐ 3 15 இஸ் டிவைடட் பை 9. இது அடுத்த ஸ்டெப்பு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா 2 ப்ளஸ் 5 இஸ் டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 7/9.
3. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். நம்ம நம்பர் எடுக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து ஸ்கொயர், அதாவது இங்கே 3ன்னு நம்பர் எடுக்கும்போது நமக்கு கிடச்சிருக்கிறது இங்கே 4, அடுத்ததில் 3ன்னு எடுக்கும்போது 25, இதில் எடுக்கும்போது 9 கிடச்சிருக்கு. இது மாதிரி ஸ்கொயர் ரூட் நம்பர் வர மாதிரி நம்ம எடுக்கணும். செகண்ட் சம்க்கு ஆன்சர் வந்து 7/3. ஓகே, அடுத்து வந்து தேர்ட் சம். இந்த சம் பாருங்கள். இந்த சம்மில் நான் அந்த சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது நம்ம நம்பர் எடுக்கும் போது உள்ளே வந்து நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் நம்பராக வரணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்கா இந்த இதில் பார்த்தோம்னா எல்லாமே வந்து 6ஆல் வந்து மல்டிப்ளை ஆகும். 6ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 6 7 48, 8 48. அப்போ 8 × 6 ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். 48 வந்து 8 48ன்னு வரும். அப்போ 8 48ன்னு வரும்போது நம்ம வந்து எல்லாத்துலேயுமே 6ஆல் டிவைட் ஆகுது. ஆனால் உள்ளுக்குள்ள நம்பர் வந்து 8 வருது. 8 வரக்கூடாது. நமக்கு வர்றது வந்து ஸ்கொயர் ரூட் நம்பராக தான் வரணும். அதாவது 1, 4, 9 அந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் நம்பராக தான் வரணும். அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம எடுக்கணும். இப்போ இங்கே 6ஆல் டிவைட் ஆகுது. அப்போ 6 இங்கே எதனால் எடுக்க முடியாதுன்னா உள்ள நமக்கு கிடைக்கிற நம்பர் வந்து ஸ்கொயர் ரூட் நம்பராக வரல. அதனால அடுத்த நம்பருக்கு போகிறோம். அது மாதிரி ஒரு நம்பராக ட்ரை பண்ணணும். இதுக்கு வந்து எந்த நம்பர் நமக்கு கிடைக்கும்னா 12 நம்பர் தான் வந்து நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தோம்னா 12ஆல் டிவைட் ஆகும். 12ஆல் டிவைட் ஆகும்போது நமக்கு வந்து இந்த 48ல் வந்து எத்தனை டைம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 4 டைம் இருக்கும். அப்போ ரூட்டுக்குள்ளே நமக்கு வந்து 4 கிடைக்கும். அடுத்து ப்ளஸ் 300ல் எடுத்துக்கிட்டோம்னா 12 வந்து அடுத்து பார்த்தோம்னா 7/4. இதுதான் வந்து ஆன்சர். கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சம் தரேன். அந்த சம் போட்டு பார்த்து அந்த மெத்தடில் போட்டு பார்த்து ஆன்சரில் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு, புரிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த சம் ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நான் சொன்ன மெத்தடில் வந்து சம்மு போட்டு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம கண்ணாலே பார்த்தே நம்ம இப்போ ஆன்சர் சொல்லிடலாம். ஏன்னா அது அந்தளவுக்கு இது ஈஸியான சம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருந்துச்சுனாக்கா இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அதனால் ஒரு லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்து சேனலில் வந்து மெம்பர் ஆகிக்கங்க. தேங்க்யூ.